ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு ராஜா அண்ட் சிவா சிரிப்பும் உற்சாகமும் பாட்காஸ்ட். நான் உங்கள் ராஜா, உற்சாகத்தின் ராஜா. இன்று நம்முடன் இருக்கும் என் சிறந்த நண்பன் சிவா. சிவா, சொல்லுடா, எப்படி இருக்க? அடே ராஜா, நான் சூப்பரா இருக்கேன். ஆனா நீ எப்பவும் போல உற்சாகமா இருக்கியா? இன்னைக்கு என்ன டாபிக்? கனவுகளை நிறைவேற்றுவதுன்னு சொன்னீங்க. அதுக்கு நான் எதுக்கு? என் கனவு தான் சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குறது. ஹாஹா சிவா, அதுதான் உன் ஸ்பெஷல் டேலண்ட். ஆனா இன்னைக்கு நாம பேச போறது கனவுகளை எப்படி சிரித்து கொண்டே நிறைவேற்றலாம்னு. வாங்க நண்பர்களே, சிரிச்சுக்கிட்டே உற்சாகமா போலாம். சரி சிவா, முதல்ல ஒரு உண்மை சொல்லு. உன் வாழ்க்கையில ஏதாவது கனவு தோல்வி அடைஞ்சிருக்கா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணின? ஓஹோ ராஜா, என் கனவு தான் ஹீரோ ஆகுறது. ஆனா ஆடிஷன்ல போய் டைரக்டர் சொன்னாரு, நீ ஹீரோ இல்ல காமெடி வில்லன் மாதிரி இருக்க. அப்புறம் நான் என்ன பண்ணினேன்னு தெரியுமா? வீட்டுக்கு வந்து மிரர் முன்னாடி நின்று சிரிச்சேன். ஏய் சிவா, நீ ஹீரோ இல்லைன்னா என்ன, உன் வாழ்க்கையில நீ தான் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டேன். இப்ப பாரு, போட்காஸ்ட்ல இருக்கேன், ஸ்டார் ஆயிட்டேன். சூப்பர்டா, அதான் மோட்டிவேஷன். தோல்வி வந்தா சிரிச்சு எதிர்கொள்ளு. நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். என் முதல் பிசினஸ் ஐடியா ஐஸ்கிரீம் ஷாப். ஆனா மழை காலத்துல ஓபன் பண்ணி எல்லாம் உருகிடுச்சு. ஆனா நான் என்ன பண்ணினேன்? அடுத்து மழைக்கால ஸ்பெஷல் ஹாட் சாக்லேட் ஆரம்பிச்சேன். தோல்வி ஒரு லெசன் சிவா, அது உன்னை வலுவாக்கும். ஹாஹா, உன் ஐஸ்கிரீம் உருகினா என்ன? என் டான்ஸ் கிளாஸ் போய் டீச்சர் சொன்னாரு, நீ டான்ஸ் பண்றது போல இல்ல, எலி ஓடுற மாதிரி. நான் சிரிச்சுட்டு அப்ப டிஸ்னி மவுஸ் ஆகுறேன்னு சொன்னேன். நண்பர்களே, கனவு தோற்கும் போது ஸ்ரீ, அது உன் அடுத்த ஸ்டெப்பை இலகுவாக்கும். சரியா சொன்ன. மோட்டிவேஷன் டிப். தினமும் ஒரு சிறிய கோல் செட் பண்ணு. சிவா மாதிரி சிரிச்சு கொண்டே ட்ரை பண்ணு. ராஜா, இப்ப சொல்லு, கனவுகளை நிறைவேற்ற எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எனக்கு லேசியா இருக்கு, டிவி பாட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. அடே லேசி பாய், மொசல் டிப். உன் கனவை எழுது. என் கனவு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும்னு எழுதினேன். நீ என்ன எழுதுவ? என் கனவு உலக சுற்றுலா. ஆனா பணம் இல்லைன்னா கூகுள் எர்த்ல சுத்துறேன். ஹாஹா, சீரியஸா ராஜா? நான் ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ் பிளான் பண்றேன். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ். அதுதான் ரெண்டாவது டிப். நெகட்டிவ் பீப்புளை அவாய்ட் பண்ணு. உன் கனவை சொன்னா அது முடியாதுன்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா நீ சிரிச்சு பாரு, நான் செய்யறேன். இன்னும் போ. யா, எங்க அத்தை சொன்னாங்க, சிவா நீ பிசினஸ் பண்ணாத, உன் முகம் பார்த்தாலே லாஸ் வரும். நான் சிரிச்சு, அத்தை அது என் ஸ்மைல் பிராண்ட்னு சொன்னேன். இப்ப என் ஸ்மால் பிசினஸ் ரன்னிங். சூப்பர். மூணாவது டிப், டெய்லி எக்ஸர்சைஸ் அல்லது மெடிடேஷன். உன் மைண்டை கிளியர் பண்ணு. சிவா, நீ என்ன பண்ற? நான் மெடிடேஷன் பண்றேன். சாப்பிடும்போது இந்த சாப்பாடு என்ன உற்சாகப்படுத்துதுன்னு திங்குறேன். ஹா. ஆனா சீரியஸா நான் வாக் போறேன் ராஜா. அது என் கனவுகளை தெளிவாக்குது. சரி நண்பர்களே, இன்றைய எபிசோட் முடியுது. கனவுகளை சிரித்துக்கொண்டே நிறைவேற்றுங்க. தோல்வி வந்தா சிவா மாதிரி ஜோக் அடிங்க. யா, ராஜா சொல்ற மாதிரி உற்சாகமா இருங்க. அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். எங்க அடுத்த ஜோக் ரெடி. ஜெனல் வைப்ஸ் பாட்காஸ்ட் சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்கள் கனவு என்ன? பை. பாய். சிரிச்சுக்கிட்டே இருங்க.